அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னல் ஹம்துலில்லாஹி பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹில் கரீம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பிஇஹ்சானின் இலா யௌமித்தீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்த அலீமுல் ஹக்கீம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி சூரத்துல் பக்ராவுடைய 131 மற்றும் 132வது வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கத்தையும் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சூரத்துல் பக்ராவுடைய 130வது வசனம் வரைக்கும் பல வசனங்களுடைய திலாவத்து மொழிபெயர்ப்பும் சிறு விளக்கங்களையும் பார்த்துருந்தோம். இது இந்த 2 சிறு வசனங்களாக இருந்தாலும் இதில் பல முக்கியமான செய்திகளும் படிப்பினைகளும் நம்ம இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கிடுவோம். இதனுடைய திலாவத்து பின்வருமாறு: அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது قال له ربه أسلم قال أسلمت لرب العالمين ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. இது நினைவு கூறுவீராக இந்த சமயத்தை, அதாவது இது ஒரு முந்தின சம்பவத்தை ஒரு இதை எல்லாம் கூறும்போது இந்த வாக்கியத்தை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. பால அவன் கூறினான். இப்போ அவன் கூறினான், இதனுடைய ஃபாயில் எங்கே இருக்குதான்னு சொல்லி பார்த்தோம்னா ரப்பு இறைவன், ரப்பு ஹூங்கும்போது அவனுடைய இறைவன், அவருடைய இறைவன். இந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அது குறிக்கிறதுனால அவருடைய இறைவன். அதாவது எப்படி அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோன்னா, இது முந்தின வசனங்களுடைய தொடர்ச்சியாக இருக்கும்போது இது அவருங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவாக்களும் செய்திகளும் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால தொடர்ச்சி இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தான் சொல்லுது. ஸோ அவருடைய இறைவன் அவருக்கு கூறிய சமயத்தை நினைவு கூறுவீராக. அஸ்லிம் கீழ்ப்படி, அதாவது இது அம்ரு, அதாவது இறைவனுடைய கட்டளை, அதாவது கீழ்ப்படி, நீ முஸ்லீமாக இரு, அதாவது கீழ்ப்படிந்து நடந்து கொள் அப்படிங்கிறது தான். கால அவர் கூறினார். யார் கூறினார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூறினார். அஸ்லம் து, நான் கீழ்ப்படிந்து விட்டேன். இது ஒரு முடிந்த ஒரு சம்பவம், மாதி கடந்த காலத்தை உடைய ஒரு ஃபேல் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஒரு இந்த ஃபீலே, இந்த செயலே இந்த சொல்லே ஒரு கடந்த காலத்துடைய சொல்லாக இருக்குது. அப்போ ஏன் அப்படின்ட்டா அந்த அந்த நேரத்தில் நான் அஸ்லாம் நான் கீழ் படிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்போ அதாவது உடனே நிறைவேற்றி விட்டேன் அப்படிங்கிறது. எந்த ஒரு கட்டளையுமே உடனே நிறைவேற்றக்கூடிய ஒரு கீழ்ப்படிந்தவராக இருந்தாங்க. அது ஒரு முஸ்லீமாக, முழுமையான ஒரு முஸ்லீமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவனுக்கு. ரப்புங்கிறது இறைவன், ஆலமீன்ட அகிலத்தார், அனைத்து உலகத்துக்கும், அனைத்து உலகம், அண்ட சராசரம் எல்லாமே சொல்லலாம். ரப்புங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கு பல அர்த்தங்கள்: எஜமான், ரட்சகன், படைத்து பரிபாலிக்கக்கூடியவன், இப்படி பல அர்த்தங்கள். எஜமான்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். எஜமானுக்கு நார்மலாக ஒரு அடிமை, அடியான் உடனே கீழ்ப்படிய வேண்டியது. ஒரு எஜமானுடைய ஒரு கட்டளைக்கும் ஒரு ஏவுதலுக்கும் ஒரு சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கணுங்கிறது தான் அடிமையுடைய ஒரு அடியானுடைய கடமை. ஸோ அதை ஒழுங்கான முறையில் நிறைவேற்றிடுறாங்க நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த வசனம் 132வது வசனத்தில் மேலும் வஸ்ஸாண்டா
வஸ்ஸாங்கிற வார்த்தையை வந்து என்னென்னா, இது வந்து மரண மரண இது மரண இது வந்து உபதேசம்னு சொல்லுவாங்க. மரண உபதேசம் செய்தார். மரண சாசனம்னு சொல்கிறதுக்கு மரண உபதேசம். அப்போ இது மரண உபதேசமும் இருக்கலாம், இல்லை வந்து சில இடங்களில் பார்த்தோன்னா இது வந்துக்கிட்டு ஒரு நார்மல் உபதேசத்தை விட, ஒரு வழக்கமான ஒரு உபதேசத்தை விட ஒரு கூடுதல், ஒரு ரொம்ப வந்து கீழ்ப்படிய வேண்டிய ஒரு விஷயத்துக்கு தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக உபதேசம். அதாவது மரண உபதேசங்கும்போது நிறைய பேர் அதை வந்து எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் அதை நிறைவேற்றுவாங்க. ஸோ அந்த இது மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. இது நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம அதை மரண உபதேசம்ன்ட்டு எடுத்துக்கலாம். யார் செஞ்சால் அந்த மரண உபதேசம், அது ஃபாயில் யாருன்னு பார்த்தோன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ வேறு ஏதாச்சும் ஃபாயில் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது இப்ராஹிமோட எதுவும் சேர்ந்து வருதா, இணைந்த ஃபாயிலாக வருதா, அதாவது மௌதூஃபா இருக்குதா, அது இணைக்கப்பட்டதாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்னன்னு பார்த்தோம்னா, பின்னால் அப்படியே இந்த வாக்கியத்தில் பின்னால் போனோம்னா யாக்கூபு. ஸோ அப்போ யாக்கூப் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது பனிஹிங்கிற வார்த்தை தன்னுடைய மகன், அவருடைய மகன் அல்லது தன்னுடைய மகன் சொல்லி வரும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வேறு, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வேறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன் தான் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மற்றும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரன். ஸோ அப்படி இருக்கும்போது அவளுடைய பிள்ளைக்கு சொல்லியிருப்பாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தத்தம் பிள்ளைகளுடன் மகன்களுடன் வந்து பனிங்கும்போது இப்னுடைய ப்ளூரலாக ஜமாவா அது வந்து பனி வருது. ஸோ வந்து தத்தம் பிள்ளைகளுடன் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் வசியத் செய்தார்கள். பிஹா அதனை கொண்டு. இப்போ ஏற்கனவே வந்து சொன்ன கட்டளையாகவும் இருக்கலாம், பின்னால் வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். அதனை கொண்டு இது ஏற்கனவே நம்ம கீழ்ப்படிதல் அப்படிங்கிற விஷயத்துலேயும் இருக்கலாம், இல்லைன்னா பின்னால் வரக்கூடிய ஒரு செய்தியாகவும் சொல்லப்படுது. ஸோ இது வசியத் செய்தார்கள் இதனை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் தத்தம் பிள்ளைகளிடம், யா பனிய என்னுடைய அருமை மகன்களே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய அருமை மகன்களே, இன்னல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் இஸ்தஃபாங்கும்போது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, இது வந்து சஃபாலிருந்து வருது, அதாவது தூய்மையாக தேர்ந்தெடுக்குது. அப்போ தேர்ந்தெடுத்தான், தூய்மையான தேர்ந்தெடுப்பு தான் வந்து இஸ்தஃபான்னு சொல்கிறோன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே முந்தின வசனங்களில் நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்காக தூய்மையாக தேர்ந்தெடுத்தான், அதாவது தேர்ந்தெடுத்தான் உங்களுக்காக அத்தீன், இந்த மார்க்கத்தின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இந்தங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கத்தை, அதாவது இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கத்தை உங்களுக்காக தேர்ந்தெடுத்தான். அதாவது அதே வந்து தேர்ந்தெடுப்பு தான். நம்மளுக்கு வந்து இஸ்லாம்னு சொல்லி நம்மளை வந்து முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான்னா நம்மளுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ஃபதுலாக, பெரிய ஒரு பேரருளாக செஞ்சுருக்கிறான். நம்மளுக்கு நம்ம இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க வைக்கிறதும், நம்ம இஸ்லாமாவே பேணி நடந்து நம்ம மரணிக்கிறதும் நம்மளுக்கு செய்யப்பட்ட பெரிய ஃபதுலாவே, அதாவது பேரருளாவே, பிரத்யேகமான அருளாவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படிங்கும்போது அது தேர்ந்தெடுப்பு தான். அது பலா தமுத்துன்ன, பிறகு நீங்கள் அப்படின்னு சொல்லி முடியும் போது அது வந்து நிச்சயமாகங்கிற இது வருது. ஸோ நீங்கள் நீங்கள் மரணிக்காதீர்கள், இல்லா தவிர வன்தும் முஸ்லிமூன். வாங்கிறது இந்த இடத்துல நிலையில் வாங்கிறது 3 வாய்ப்படும் நம்ம பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து வாவ் அத்துஃப், அதாவது சேர்க்கக்கூடிய வாவ், இன்னுங்கிறது. அடுத்தது வந்து வாவ் கசம் அப்படின்னு சொல்லி சத்தியத்துக்காக உள்ள வாவ். 3வது வாவ் வந்து வாவ் ஹால் அப்படின்னு சொல்லி நிலைமைக்காக வரக்கூடிய வால். ஸோ இந்த வந்து நீங்கள் முஸ்லீமான நிலையில், நீ முஸ்லீமாக இருப்பவர்களாக இருக்கக்கூடும் நிலையில், அதாவது நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் நிலையில் நீங்கள் மரணிக்காதீர்கள்,
தவிர நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் நிலையில். முஸ்லீமுடைய ப்ளூரல் தான் வந்து முஸ்லிமூன்ன அப்படிங்கிறது. இதை வந்து மொத்தமாக சொல்லுவோம். மேலும் வசியத் இப்ராஹிம் அலை இஸ்லாமும் யாக்கூப் அலை இஸ்லாமும் தத்தம் பிள்ளைகளிடம் அதனை கொண்டு அல்லது இதனை கொண்டு என்னுடைய அருமை மகனே அல்லது என்னுடைய அருமை மகன்களே, இங்கே வந்து மகன்களுக்கு குறிக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துள்ளான் உங்களுக்காகவே இந்த மார்க்கத்தை. எனவே நீங்கள் நிச்சயமாக நீங்கள் மரணிக்காதீர்கள், தவிர நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கும் நிலையில். அப்போ வந்து இது 2 வசனங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய ஒரு குணாதிசயத்தை தான் பார்க்குறோம். அதாவது எந்த ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டாலும் வந்து அது இம்மீடியட்டாக, அதாவது உடனடியாக அதை வந்து கீழ்ப்படிஞ்சு அதற்கு எந்த ஒரு கேள்வியோ இதுவோ சிந்தனை கூட இருக்காது. அதனால தான் வந்து இது ஒரு மாதி ஃபியல் அப்படி கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஃபியலாக அதனால தான் வருது. நான் வந்து கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லலை, கீழ்ப்படிந்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வருது. அப்படிங்கிறது எதனாலண்டா, அந்த அளவுக்கு ஒரு கீழ்ப்படிந்து அடியானாக இருந்தா. இப்படிப்பட்ட ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய ஒரு மில்லத்து, ஒரு மார்க்கத்தை தான் நம்ம அல்லாஹ் வந்து நம்மளுக்கு வந்து பின்பற்ற சொல்லியிருக்கிறான். அவளுடைய மார்க்கத்தை பின்பற்றி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், நான் வந்து என்னுடைய தந்தையாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை தான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு 2 பேருடைய மார்க்கம் தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லணும். ஸோ அதை ஒழுங்கான முறையில் அது அறிந்து தெரிந்து அதை செய்யணும். இது இல்லாமல் அடுத்தது வந்து அவங்க பிள்ளைகளுக்கு பொதுவாக ஒரு வசியத் செய்யணும். எந்த வசியத் செஞ்சாலும் அதை விட அதை இதை செய்யன்னு சொல்லி உலக விஷயங்களை சொல்கிறத விட ஒரு மார்க்க விஷயமும் ஒரு மறுமையிட விஷயத்தையும் வச்சு சொல்கிறது தான் வந்து சிறந்த ஒரு வசியத்தாக இருக்கும். ஸோ அந்த வசியத்தை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய பேரனாகிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் தத்தம் பிள்ளைகளிடம் செய்கிறாங்க. இதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செய்யும்போது இருந்தாங்களா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி. பட் அது நம்மளுக்கு இப்போ அந்த ஒரு கேள்வி வந்து இது அனாவசியம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பார்க்க வேண்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன வசியத் செஞ்சா, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்லாம் வந்து தன் பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க, சிறந்த உபதேசங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க செஞ்ச வசியத்தையும் பார்க்குறோம். அதாவது அல்லாஹ் வந்து உங்களுக்கு இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம், அதாவது கீழ்ப்படிதல்ங்கிற இந்த விஷயத்தை தான், அல்லாஹ்க்கு கீழ்ப்படிதல், நீங்கள் வந்து அடிமைத்தனத்தை காட்டுதல் அப்படிங்கிற ஒரு இதைத்தான் வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவனுடைய கட்டளைகளுக்கு பின்பற்றி அதை மாறு செய்யாமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கிறான். அதனால் வந்து நீங்கள் வந்துக்கிட்டு நீங்கள் அந்த நிலையில் தான், கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கிற நிலையில் தான் நீங்கள் மரணிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நம்ம என்ன பார்க்குறோம், இவங்க வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறதுக்கு அவருடைய இன்னொரு பேர் வந்து இஸ்ராயில் அப்படின்ட்டு. இப்போ பனி இஸ்ராயிலுங்கும்போது அவளுடைய சந்ததி தான் வந்து பனி இஸ்ராயில். ஸோ அப்படிப்பட்ட பனி இஸ்ராயில் வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கமாகிய இஸ்லாத்தையோ, அது அவளுடைய தந்தையாகிய பாட்டனார்னு சொல்லலாம், தந்தைன்னு சொன்னாலும் தப்பில்லை, பாட்டனாராகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுறோன்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அதுலேருந்து மாற்றமாக இன்றைக்கி அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து இதனால தான் இவங்கெல்லாம் முஸ்லீமாகத்தான் வாழ்ந்தாங்க, முஸ்லீமாகத்தான் மரணித்தாங்க, பிள்ளைகளுக்கும் முஸ்லீமாகத்தான் இருக்கும்படி உபதேசித்தாங்க. இதைத்தான் சொல்லப்படுது இந்த 2 வசனங்களில். என்னுடைய முந்தின வீடியோ கிளிப்பில் அந்த கடைசியில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள், அதாவது சிறு நம்மளுக்காக என்ன படிப்பினைங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கட்டாயிருச்சு. ஸோ அதனால் வந்து அது சேர்ந்து இது அந்த 2 வசனங்களுக்குமே சேர்த்து என்னுடைய இதை சொல்கிறேன். அதாவது நம்ம சொல்லாலையும் செயலாலையும் வந்து எந்த வகையிலையுமே, அதாவது நம்மளுக்கு எல்லாம் வந்து
இந்த தேர்ந்தெடுத்த மார்க்கமாகிய இஸ்லாத்தின்படி உங்களுடைய கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலின்படி அவருடைய நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மரபுப்படி நம்ம என்ற மாற்றமும் செய்யாமல் நம்ம அதை முழுமையாக அறிந்து தெரிந்து அதனை நம்ம வாழ்முறையில் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு அந்த அவளுடைய வழிமுறைகளை முழுவதுமாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஜனங்களாக நம்மளை ஆக்கி வைப்பானாக. இதன் அனைத்தையுமே நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகள் அது அனைத்தையுமே பொறுத்து மன்னித்து அருள் செய்வானாக. நம்மளை நம்மளுடைய கபூர் வேதனையிலிருந்தும் நரக வேதனையிலிருந்தும் நம்மளுக்கு முழு பாதுகாப்பும் விடுதலையும் அளித்துடுவானாக. நம்ம கபூருடைய மன்னரையை விசாலமாக்கி வைப்பானாக. நம்ம எந்தவித கேள்வியும் கணக்கும் இல்லாமல் நம்ம அனைவரையுமே சொர்க்கச் சோலையில் ஒன்று சேர்த்துடுவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேலான சொர்க்கத்தை நம்மளுக்கு அளித்துடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திக நஷ்ஹதுல்லா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.